3-4-2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை சமநோக்கு நாள், புனித வெள்ளி, அரசு விடுமுறை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம், இருப்பு 1 நாழிகை 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:11 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 8:51 மணி வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 7:25 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 2 மணி 6 நிமிடங்கள் வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 8:51 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 9:30 மணி வரை தைத்துளம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 7:25 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் புதன் மற்றும் ராகு, மீன ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதனால் அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிலாக்கியம். அதே மாதிரி அனைத்து ராசி அன்பர்களும் கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகராலையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும். சரியா? அதுவும் இன்றைக்கி எஸ்பெஷலி மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாரி சிம்ம ராசிக்காராலும் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு தான் முதல்லே சொல்லிட்டேன், எல்லா ராசிக்காரர்களும் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மனசில் இருக்கிற இந்த கவலைகள், எல்லாருக்குமே கவலைகள் பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக விலகும். நமக்கு ஒரு நல்லது நடக்கும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர், சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய கண்டிப்பாக சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். அதாவது சந்திர பகவான் உங்களது கலத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். இந்த சந்திர பகவானுக்கு வீடு கொடுத்த, அதாவது நட்சத்திரம் கொடுத்த செவ்வாய் பகவான் அற்புதமாக உங்களது விரய ராசியில் இருக்கார். அற்புதம், மீனராசியில் இருக்கார். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாரி வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கெல்லாம் கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். பகிருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அதே மாதிரி இந்த இடம் கொடுத்த செவ்வாய் பகவானுக்கு அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் அற்புதமாக இருக்கார். லாபம், உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும்.
இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவின் பார்வையை பெறுகிறார். அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நிதானமாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தேன், ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுதோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் அதி அற்புதமான ஒரு நாள். அதாவது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரத்தில் அற்புதமாக சஞ்சாரம் செய்து குருவின் பார்வையை பெறுகிறார். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைபிடிப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். தந்தையாரின் உதவிகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். தைரியம் மிகும் நாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை கூடும். தொழில் வியாபாரம் மேன்மைகரமாக அமையும். அதிரடியான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் இந்த குழந்தைகளுக்கு நல்லா கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவின் பார்வையை பெறுகிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை நிலவும். சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். இடமாற்றம் இனிமையாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாள். உங்களது
ஜென்மஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவின் பார்வையை பெறுகிறார். அற்புதமான ஒரு நாள். உங்களது ராசிநாதன் 7ஆம் பாவம் என்கிற வாழ்க்கை துணை பாவத்தில் அற்புதமாக சஞ்சாரம் செய்து அவரும் உங்கள் ஜென்மராசியை பார்ப்பதால் மனதிற்கினிய சம்பவங்கள் அரங்கேறும். உத்தியோகத்தில் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். அயன சயன போகம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரித்து குருவின் பார்வையை பெறுகிறார். மனதில் சந்தோஷ எண்ணங்கள் அலைமோதும். உத்தியோகத்தில் விருப்பங்கள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை ஏற்பீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் லாபங்கள் அற்புதமாக வந்து சேரும் நாள். உங்கள் லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவின் பார்வையை பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கிறது மிகவும் சிறப்பு. அதே சமயம் சுக்கிர பகவான் உங்களது 5ஆம் பாவத்தில் இருப்பது குழந்தைகளின் மூலம் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க முடியாது. தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். புதுமனை புதுவீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு இன்றைய தினம் வாரி வழங்குவார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவம் தேர்ந்தெடுப்பீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக
கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் நிம்மதி பிறக்கும் நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரித்து குருவின் அற்புதமான பார்வையை பெற்று உலா வருவதால் உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். ஏனெனில் சந்திராஷ்டமம் விலகியது. அதனால் உங்களுக்கு மனதில் நிம்மதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மீன ராசினர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ஜென்ம ராசியில், அதாவது உங்களது அஷ்டம ராசியில் சந்திர பகவான் இருந்தாலும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் ஓரளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். இருப்பினும் நீங்கள் ஜென்ம ராசியில் சனி பகவான் இருப்பதால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் பொறுப்பான சில செயல்களை செய்ய வேண்டும். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைப்பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எடுக்கும் காரியங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனம் அவசியம். மருத்துவ செலவுகள் இருந்தால் ஏற்பது நிச்சயம். அதேபோல் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.